கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஐ வந்து அது நம்ம இந்தியாவை அப்படியே பாதி எடுத்துக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொண்டு போயிட்டு இருக்கு. பட் அதை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறைக்கு சரி பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நிறைய பேர் நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா வந்து தெரியாத வாங்கின கடன் சுமையினால ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். இப்ப இருக்கிற சில அப்பாக்களுக்கும் வந்து கடன் வந்து பேங்க்ல போய் வாங்கிடுறாங்க, அதை கட்ட முடிய மாட்டேங்குது. இல்ல அக்கம் பக்கத்துல யார்கிட்ட நண்பர் வாங்கிட்டு அது வட்டி மாத்திரம் கட்ட முடியாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து நான் வந்து 10,000 ரூபாய் கடன் வாங்க போறேன், இல்ல நான் வந்து இந்த வண்டி வாங்க போறேன், இல்ல எங்க அப்பா அம்மா வந்து வீடு வாங்க போறாங்க, அதை நீங்க வந்து போன்லயே சொல்லலாம். எங்க அப்பா அம்மா வீடு வாங்க போறாங்க, அந்த வீட்டோட விலை வந்து 20 லட்சம், அதுக்கு வட்டி வந்து 8% போடுறாங்க, அப்ப அவங்க மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்கலாம், அதை அதுவே கனெக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ நம்மளுக்கு தெரியாததெல்லாம் அது சொல்லிடும். உதாரணத்துக்கு நீங்க இப்போ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மீன் குழம்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அம்மாட்ட போய் அம்மா எப்படி மீன் குழம்பு பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்காது. நேர போன்ல வந்து அம்மாவோட போனை வாங்கி அதில் வந்து ஒரு கைது பண்ணிட்டு மீன் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3-4 சொல்லிடும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? நம்மளோட மூளை தான் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் மூளைனா நமக்காக இன்னொரு வந்து அது சொல்லுது. எப்படி நம்ம வந்து புஸ்தகத்தை பார்த்து கத்துக்கிறோமோ அது எல்லா புஸ்தகத்தையும் அனலைஸ் பண்ணி எது நமக்கு தேவைங்கிறத வந்து அது கரெக்டா சொல்லிடும். செயற்கை முறை அந்த லெவல்ல வந்து இந்தியா இப்ப முன்னாடி போயிட்டு இருக்கு.